வாங்கங்க, இன்றைக்கி நம்ம கல்யாண வீட்டில் செய்கிற இன்ஸ்டன்ட் மாங்காய் ஊறுகாய் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு மாங்காய் எடுத்து நல்லா கழுவிட்டு தோல் சீவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக பொடியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். மாங்காயில் கொஞ்சம் கூட ஈரப்பதம் இருக்கக்கூடாது, அப்போ தான் சீக்கிரம் கெட்டு போகாமல் இருக்கும். அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். கட்டாயம் நல்லெண்ணெயில் தாங்க செய்யணும். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். ஒரு வரமிளகாய் 2 கிள்ளி சேர்த்துக்கலாம். அடுப்பை அணைச்சிட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் எண்ணெயில் நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ மாங்காய் அதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். நீங்கள் பெருங்காயத்தூள் மிளகாய்த்தூள்லாம் சேர்க்குறதுக்கு முன்னாடியே அடுப்பை அணைச்சிட்டு தாங்க சேர்க்கணும். அவ்வளோதாங்க, சூப்பரான மாங்காய் ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஒரு வரமிளகாய் சேர்த்துருக்கிறதுனால இது சீக்கிரம் கெட்டு போகாது. நீங்கள் கைப்படாமல் வச்சுருந்தீங்கன்னா வெளியில் வச்சு 4 நாள் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு 1 வாரம் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். சூப்பரான மாங்காய் ஊறுகாய் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.